ஸோ இன்னைக்கு லெசன் வந்து கூட்டே உண்டா ஹார்ட்டும் அப்படின்னா குட் என்டர்டைன்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன CNCD Fotos an und lesen Sie die Überschriften was pass zusammen. ஸோ இந்த பிக்சர்ஸ்க்கும் நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டும் படிச்சுட்டு நீங்கள் மேட்ச் பண்ணணும். படிங்க. Babylon, Berlin. Die Serie zeigt Berlin im Jahr 1929. 29. Eine wilde Zeit, denn alles anders ist Politik, Gesellschaft, Kultur, Gewalt und Kriminalität nehmen zu. Das ist die Pulse für die teuerste deutsche Serie mit tollen Schauspielerinnen, schönen Bildern und der passenden Musik. மீனிங் படிச்சிங்களா? ஓகே. ஸோ பேபிலோன் பெர்லின் என்ன சீரீஸ் அவங்க வந்து 1929 வந்து பெர்லின் எப்படி இருந்துச்சு அப்படின்னு காமிக்கிறாங்க. இட் இஸ் எ வைல்டு டைம் பிகாஸ் எல்லாமே சேஞ்சாக இருக்குது. பாலிட்டிக்ஸு, பிஸ்னஸ்ஸு, கல்ச்சர், ஸோ அண்ட் கெவால்ட் ஒன் கிரிமினல். ஸோ நிறைய கிரிமினல் அதெல்லாம் நிறைய க்ரைம்ஸ் எல்லாமே நிறைய ஆயிடுச்சு. ஸோ தஸ் இஸ் தி குலிஸ் ஃபார் தி டாயரஸ்ட் டாய்ச்சே சீரீஸ். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான ஆக்டு இந்த சீரீக்கு வித் கிரேட் ஆக்டர்ஸ், அப்புறமா பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் அண்ட் சூட்டபிள் மியூசிக். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு சரி என்ன பிக்சர்? Hamburger Kunsthalle. Die Hamburger Kunsthalle ist das große Kunstmuseum und Norddeutschland und seit Bilder als über 8 Jahrhunderten bei einem Busch kann man mehr als 700 Werke sagen, unter anderem das weltweit berühmteste Bild von Caspar David Friedrich 1000. இயர் சொல்லும்போது 1700 அப்படின்னு சொல்லணும். 1774. ஓகே மேம். இது 1000 அது மேம் 1840. Der wanted über dem Nebelmeer Jahresjahr kommen knapp 400.000 Besucherinnen und Besucher. நீங்களும் படிச்சீங்களா மீனிங்? No ma'am. ஓகே. ஸோ ஹம்பர்கர் குன்ஸ்ட் ஹால் வந்து இட்ஸ் த லார்ஜஸ்ட் ஆர்ட் மியூசியம். இது வந்து எங்கே இருக்குன்னு நார்த் டாய்ச்லாண்ட், நார்த் ஜெர்மனி. அது வந்து என்ன மாதிரி பெயிண்டிங்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்கன்னா 800 இயர் சென்ச்சுரிஸ் அந்த பிக்சர்ஸ் வந்து அவங்க டிஸ்பிளே போட்டிருப்பாங்க. பை ஐனம் பிசு கன்மன் மேரல்ஸ். ஸோ ஒரு விசிட்டில் வந்து 700 மோர் தென் 700 ஒர்க்ஸு, அப்புறமா இன்க்ளூடிங் ஃபேமஸ் பெயிண்டிங் காஸ்பர் அவங்களோட பெயிண்டிங் 1774லேருந்து 1840 வரைக்கும் இருக்கிற அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் தி வாண்டரர் அபவுட் த சீ ஆஃப் ஃபாக் அப்படின்னு அந்த பிக்சர்ஸ் அந்த மாதிரி கூட நிறைய இருக்குது. ஆல்மோஸ்ட் 400,000 4 lakhs விசிட்டர்ஸ் வந்து எவ்ரி இயர், இது அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க, எவ்ரி இயர் அத்தனை பேர் வராங்க, மேல் அண்ட் ஃபீமேல் விசிட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் எந்த பிக்சருக்கு மேட்ச் ஆகுதுன்னு சைமல்டேனியஸாக சொல்லிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பேபிலோன் பெர்லின் வந்து எந்த பிக்சர்? Third one same. செகண்ட் ஒன்று
Deva, ma'am. இருங்க ஒரு நிமிஷம். செகண்ட் வந்து டி நினைக்கிறேன். டிவா இல்லையே, இதுதான் நினைக்கிறேன். இ ஏ. Erfolgreich mit Spielen. Prompt. படிங்க. Die unterirdische Geschichte der Roman, die unterirdische Geschichte von Michael Ende 1929. எதுமா? Fifth one. இது படிக்கலையா? தேர்ட் ஒன். Third, sorry. Erfolgreich mit Spielen. Erfolgreich mit vielen Gronk. Erich Range begann als Gronk, ist berühmt für seine Let's Play Videos, insbesondere Zoom-Spiel, Minecraft. Damit war er sogar fast 2 Jahre lang der meistabonnierte YouTube-Kanal Deutschlands. Gronk hat mehrere Webvideos Preise gewonnen. Heute arbeitet er auch als Synchronsprecher. So Bayman. Erfolgreich வந்து successful with games. Gronk என்றவர். எரிக் ரேஞ்ச் bekannt als Bramp. So எரிக் ரேஞ்ச் என்றவர், he is famous with this name, Gronk என்ற நேம்ல. அவர் என்னன்னா ப்ளே வீடியோஸ் அதில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. அதில் வந்து மைண்ட் கிராஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு கேம் இது கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரி 2 years வந்து அதனால மோஸ்ட் சப்ஸ்கிரைப்ட் யூடியூப் சேனல்லாம் 2 yearsல வந்துடுச்சு அந்த அவங்களோட சேனல். அவர் வந்து நிறைய வெப் வீடியோ அவார்ட்ஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அவர் வாய்ஸ் ஆக்டராக கூட இருக்கிறாரு. சிங்க்ரோன்ஸ்பிரஷர் வாய்ஸ் ஆக்டர். அடுத்தது. Ein Schlossles wie sein Honis über den bayerischen Honis Laudis zwei gibt es viele Kensington. Man sagt, dass er in seinen Träumen und nicht in der Realität gelebt hat. Dazu passt, dass das Schloss Neuschwanstein für viele das bekannteste Gebäude in Deutschland. Honis Laudis II hat in seinem Schloss gebaut ab 1869 in der Nähe von Fusen in Bayern. Nur 107 Tage geballt heute besuchen jährlich über 1,5 Millionen Touristen das Marschenzollers. ஸோ இவர் யாருன்னா, இது என்ன எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கேசல் அரண்மனை பற்றி சொல்லியிருக்காங்க. லைக் இட்ஸ் கிங். இந்த இதை பற்றி வந்து பவேரியன் கிங் லூட்விக் செகண்ட் அவரை பற்றி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. அவர் சொல்கிறாரு, அவர் வந்து ஒரு ட்ரீமில் தான் இருந்தார், நாட் இன் ரியாலிட்டி அப்படின்னு கூட பேசிப்பாங்க. ஸோ நாய்ஷ்வான்ஸ்டைன் கேசல், அதோட பேர் அரண்மனை பேர் வந்து நாய்ஷ்வான்ஸ்டைன். For many years most famous building, ஜெர்மனிலேயே மோஸ்ட் ஃபேமஸ் பில்டிங். அவர் வந்து எப்போ பில்ட் பண்ணதுன்னா 1869 நியர் த ரிவர் ஆஃப் பவேரியா அந்த இடத்துல பில்ட் பண்ணியிருக்காங்க. அது பில்ட் பண்ணுறதுக்கு ஒன்லி 172 days மட்டும்தான் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து 1.5 million டூரிஸ்ட் வந்து அந்த ஃபேரி டெய்ல்
மார்ஷல் ஸ்லாஷ் அப்படின்னா ஃபேரி டெய்ல் கேசலை பார்க்கறதுக்கு வராங்க. நெக்ஸ்ட் தி unendliche Geschichte. Roman die unendliche Geschichte von Michael Ende 1929 to 1995 war am langsten Nummer 1 in der Bestsellerliste und ist heute in 40 Sprachen übersetzt. Es gibt eine berühmte Verfilmung von Wolfgang Petersen, auch andere Bücher von Michael Ende gehören zu den beliebtesten deutschen Kinderbüchern. ஸோ இது வந்து நெவர் எண்டிங் ஸ்டோரி இது பேரு. இது வந்து நாவல். ஸோ யாரோடதுன்னா மைக்கேல் எண்டர் 1929 to 1995. ஸோ இட் வாஸ் த நம்பர் 1 பெஸ்ட் செல்லர். ரொம்ப நாளுக்கு வரைக்கும் அப்படியே இருந்துச்சாம். அண்ட் 40 லாங்குவேஜஸில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு ஒரு ஃபிலிம் கூட மேக் பண்ணியிருக்காங்க. அதர் புக்ஸ், அவரோட அதர் புக்ஸ் கூட என்ன பண்ணியிருக்காங்க, மோஸ்ட் ஃபேமஸ் சில்ட்ரன்ஸ் புக்ஸ்லேயே வந்து ரொம்ப ஃபேமஸான புக்ஸ் வந்து இவரோட புக்ஸ் தான். ஓகே, Lesen Sie die Texte, arbeiten Sie in Gruppe, formulieren Sie jedem Text eine Frage. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து இன் ஃபீலன் ஸ்ப்ராக்கன் கிஃப்ட் எஸ் ரோமன் டி வி ஃபீலன் ஸ்ப்ராக்கன். ஸோ ஹவு மெனி லாங்குவேஜஸ் டி unendliche Geschichte வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கேள்வி இதை பற்றி. அதே மாதிரி மற்ற இதை பற்றி கொஷின்ஸ்க்கு ஃபார்ம் பண்ணணும்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் இதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ in welchem Jahr spielt die Serie Babylon Berlin. ஸோ எந்த இயர்ல இந்த ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த சீரி. அப்போ wie viele Werke kann man in der Hamburger Kunsthalle sehen. ஸோ எத்தனை ஒர்க்ஸ் வந்து இதில் பார்க்க முடியும். இந்த wie heißt Gronk wirklich. Gronk என்றவர் அவரோட ரியல் நேம் என்னது. wie viele Tage hat König Ludwig in seinem Schloss gewohnt. ஸோ அவர் எத்தனை நாள் வந்து அந்த அரண்மனையில் இருந்தார் அப்படின்னு. Wer hat den Roman die unendliche Geschichte geschrieben. ஸோ யார் எழுதுனா. ஸோ இது ஒரு பேசிக், இது ஒன்று வச்சுட்டு நீங்கள் இதை வச்சுட்டு இன்னொரு கொஷன்ஸ் நீங்கள் தனியாக ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? எடுத்தாச்சு. அடுத்தது வந்து இந்த கொஷின்ஸு மற்ற குரூப் கிட்ட கொடுத்து ஆன்சர்ஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இவங்க இதை பற்றி பேசுவாங்க. ஸோ அவங்க ஓரூபர் ஸ்ப்ரெஷன் டி லாய்ட்டர் எந்த இதை பற்றி பேசுகிறாங்க, வாசாகன்சி என்ன சொல்கிறாங்க அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஹவுஸ்காபை இந்த இதுதான். இது கரெக்டாக இருக்கான்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவங்க சொல்கிறது. Da war ich letztes Jahr. Das war toll. Ich habe eine interessante Führung mitgemacht und habe viel vom Schloss gesehen. Aber es war zu voll. So viele Leute. Das war ein bisschen stressig. Hast du Fotos gemacht? Manchmal schaue ich mir ja gern die Videos an, aber eigentlich spiele ich lieber selbst. Ja, aber ich finde es immer ziemlich lustig. Manchmal braucht er so lang, wenn er etwas finden möchte.
3. Weißt du, was Anna gerade liest? Die unendliche Geschichte. Das habe ich als Kind auch so gern gelesen. Diese Fantasiewelt war so toll. Ich habe auch das Buch gelesen und den Film gesehen. Mir hat beides super gefallen. 4. Wollen wir am Wochenende mal wieder ins Museum gehen? Ich war schon lange nicht mehr in der Kunsthalle. Sehr gern. Es ist gerade eine tolle Ausstellung über Fotokunst. Und die alten Bilder und Gemälde sehe ich auch immer wieder gern. Um 11 Uhr gibt es da immer eine Führung. Wollen wir da nicht mitgehen? Fünf. Oh, du siehst aber müde aus. Ach, ich habe gestern Babylon Berlin angesehen, also einige Folgen. Die Serie ist echt spannend und interessant, wie Berlin so vor 100 Jahren war. Unglaublich. Da bin ich natürlich viel zu spät ins Bett gekommen. நோட் பண்ணுவீங்களா எதை பத்தி பேசியிருக்காங்கன்னு? நீங்க அதுக்கப்புறமா அலங்க ஆப்ல கூட நீங்க கேட்டுவிட்டு கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் லிசனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக முன்னாடியே ஆன்சர்ஸ் அங்கே கொடுத்துருக்கேன். So was gefällt Ihnen besonders gut? Erzählen Sie kurz etwas über eine Serie, ein Buch, ein Spiel, ein Gebäude. ஸோ இதே மாதிரி நீங்கள் எது வேணாலும் ஒரு சீரீஸ் பற்றியோ இல்லை பில்டிங்கோ இல்லை ஏதோ புக்கோ எது வேணாலும் எதை பற்றி வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ஸோ ஒன் எப்போ, ஓ எங்கே, வாஸ் வாட், வி வரும். ஸோ இதை பற்றி நீங்கள் எழுதணும். சரிங்களா? Okay, der Festivalbesuch. Sehen Sie die Infos zu den Musikfestivals an? Kennen Sie sie oder andere? ஸோ இது வந்து டாய்ச்லாண்டில் இருக்க சில மியூசிக் ஃபெஸ்டிவல்ஸ். இது வாக்கன், ராக்கின் பார்க், ஆப்பிள் ட்ரீ. ஸோ இந்த மாதிரி எதோ உங்களுக்கு தெரியுமா மியூசிக் ஃபெஸ்டிவல்ஸ் எதாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கெனன்சி சி ஆர்டர் அந்த இதே மாதிரி உங்களுக்கு எதாவது தெரியுமா, இல்லை இதே மாதிரி மியூசிக் ஃபெஸ்டிவல்ஸ் வேறு எதாவது தெரியுமா பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இல்லைன்னா இப்போது இதில் வந்து ஆடியோ இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து என்ன டைப் ஆஃப் மியூசிக், ஸோ டேட்டு அண்ட் பிளேஸ், எந்த இடத்துல, ப்ரைஸ் எவ்வளோ ஆகும், எத்தனை நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் 2 டேஸ்க்கு இவ்வளோ, இல்லை 3 டேஸ்க்கு இவ்வளோ, 4 டேஸ்க்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணணும் ஒவ்வொன்றுத்துக்கும். Bald ist das Semester vorbei und ich habe echt wieder Lust auf ein Festival. Du auch, Lina? Total. Ich würde echt gern mal nach Wacken fahren. Da ist es bestimmt super. Nach Wacken? Ich weiß nicht. Die spielen da eher so Metal, oder? Genau. Hard Rock und Metal. Ich finde die Musik toll, weil sie so schnell und laut ist. Die Atmosphäre dort ist auch cool. Das haben mir Freunde erzählt. Warte, ich schaue das mal kurz nach. Naja, die Stimmung ist auf Festivals doch immer super. Also, das ist Anfang August, 3 Tage lang. Und wie viel kosten die Karten? Oh, ein 3-Tagesticket kostet 220 Euro. Und dann noch die Fahrt dahin und übernachten und so. Ja, das ist vielleicht zu teuer. Was gibt es denn? ஸோ இது வந்து என்ன டைப் ஆஃப் மியூசிக் சொல்லியிருக்காங்க? மெட்டல் und ஹார்ட் ராக் சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு? 1000. எத்தனை
நாளைக்கு dry Chaga 3 daysக்கு. Noch für gute Festivals? Also ich höre ja gern Rockmusik und vor ein paar Jahren war ich bei Rock im Park. Stimmt, das ist ja auch total bekannt. Ja, es war super dort. Das ist meistens so im Juni. Wo ist das nochmal genau? Bei Frankfurt? Nee, in Nürnberg. Da wohnen auch Freunde von mir. Da könnten wir übernachten. Und wie teuer sind die Tickets? Also so ein normales Ticket kostet 149 Euro. Für einen Tag? Nee, für 3 Tage. Das geht ja noch. Ja, es geht. Aber vielleicht gibt es noch ein kleineres Festival? So, இது வந்து எப்போன்னா மைஸ்டம்ஸ் யூனி. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு 149 euros ரைட் ஆகும். Das ist bestimmt billiger. Mein Bruder wohnt in Diepholz. Die haben da ein kleines Festival mit gemischter Musik. Indie, Rock, Elektro. Das klingt auch gut. Wann ist das denn genau? Also dieses Jahr ist es vom... Warte, hier steht's. Vom 1. bis 4. August. Also 4 Tage. Und es ist voll günstig. Echt? Wie viel kostet es denn? Für 4 Tage nur 90 Euro. Aber warte mal. So, இது எங்கே சொல்லியிருக்காங்கன்னா 1 to 4 August. So, இது வந்து 90 எத்தனை நாள்? 4 days. 4 daysக்கு. சரி, இப்போ அவங்க வந்து கடைசியில் எங்கே தான் போகிறாங்கன்னு நீங்கள் சொல்லணும். Mist, es ist schon ausverkauft. Schade. Aber dann fahren wir doch nach Nürnberg. Also, wenn wir bei deinen Freunden übernachten können. Ja, ich schreibe ihnen gleich mal. Und ich frage die Nachbarn, ob sie meine Katze nehmen können. Hoffentlich haben sie Zeit. ஸோ எங்கே தான் போகிறாங்க? நுன்பெர்க். ஸோ இது டிக்கெட்ஸ் காலி ஆயிடுச்சு, ஹவுஸ்ஃபுல். ஸோ நுன்பெர்க் போகிறாங்க. அப்படின்னா Rock music. Rock im Park. Okay. So was muss man for the Reise zu einem Festival organisieren? ஸோ நம்ம ஏதாவது டூருக்கு போகணுன்னா என்னெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு. உண்டர்குஃப்ட் அப்படின்னா அகாமடேஷன். ஃபார்டர் அப்ஃபார்ட் ட்ராவலுக்கு முன்னாடி பிஃபோராக என்ன பண்ணுறது. ஃபார்ட் ட்ராவலிங்கில். ஃபர்ஃபெக்ட்ஃப்ளூங் இது வந்து ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸு. Gepäck, luggage. So man muss eine Unterkunft reservieren. So accommodation reserve பண்ணணும். Genau, einen Campingplatz oder eine andere Unterkunft, zum Beispiel bei Freunden. So camping place எதாவது இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாராச்சுன்னா அவங்க கூட ஸ்டே பண்ண முடியும்னா ஓகே. நைட் ஸ்டேக்கு. ஸோ இப்போ இது வந்து நீங்கள் வந்து எதை பற்றின்னு சொல்லணும். இந்த 5 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இது 5ல் எந்த ஹெட்டிங் கொடுக்கணும். ஹேஸ் டு ஷோன் ஆலிஸ் கெப்பாட் மைன் ருக்ஸாக் இஸ் ஃபர்டிஷ். அப்போனா இது எதை பற்றி? தெரியலையா? Gepäck. Gepäck. Hast du jemanden für die Katzen gefunden? Mir fällt niemand ein.
Verfelupum. அது வந்து ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸை பற்றி தானே. இது வந்து இது ட்ராவலுக்கு முன்னாடி ஃபார்டர் After. அப்ஃபர்ட். அப்புறம் haben wir vor dem Zug eigentlich eine Reservierung auf den Fahrkarten steht nichts. Facet. ஸோ இது வந்து ஃபர்ட். ஓகே. Nehmen wir noch etwas zu messen mit. Unterwegs ist es teuer und nicht so lecker. Verfelupum. Verpflegung. Für die Übernachtung müssen wir nichts mitbringen, oder sollen wir deinen Freunden etwas schenken? Unterkunft. Markieren Sie die 4b, die Pronomen jemand, niemand, alles, etwas, nichts. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மன், ஏமன், நேமன், ஸ்டேயன் ஃபார் தி பர்சனல். இதை நோட் பண்ணுங்க, நான் சொல்றேன். மன் verwendet sie immer im Singular. Alles etwas was next stehen for Sachen. இங்கே பாருங்க, இன்டெஃபினிட் ப்ரோனோமன். இதை எதுக்கு ரெஃபர் பண்ணுறாங்கன்னா டு பீப்புள் ஆர் திங்ஸ் இன் ஜென்ரல். ஸோ எக்ஸாம்பிள், ஏமன் ரூஃப்டன், சம்மன் இஸ் காலிங். ஏமன்ட்னா சம்மன், நேமன்ட்னா நோ ஒன், எட்வஸ்னா சம்திங். ஓகேவா? ஓகே. இது நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்க. ஸோ விஷ்டிகன் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்டெஃபினட் ப்ரோனோமன். ஏமன்ட்னா சம்மன், நேமன்ட்னா நோ ஒன், மன் அப்படின்னா ஒன், பீப்புள் இன் ஜென்ரல். எட்வர்ஸ்னா சம்திங், நிக்ஸ்னா நத்திங், ஆல எவ்ரி ஒன் இல்லை ஆல், einige some, viele many, wenige few, jeder everyone or each, keiner no one, none, irgendein some. நோட் பண்ணியாச்சா? ஸோ இது சென்டென்ஸ்ல வந்து எப்படி போடுறது? Jemand hat meine Tasche genommen. Someone took my bag. Niemand kennt die Antwort. Man sagt, dass das Wetter morgen schon wird. Etwas ist im Kühlschrank. Alle kommen zur Party. நோட் பண்ணியாச்சா? ஸோ சில இன்டெஃபினிட் வந்து எங்கே சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா இட்ஸ் அக்கார்டிங் டு த ஜெண்டர், கேஸு, நம்பர், அதை வச்சு கூட மாறும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கைன், ஏடர், இந்த மாதிரி எல்லாமே. கைன் மன் இஸ் ஹியர் அப்படின்னா நோ மேன் இஸ் ஹியர். கைன் ஃப்ரவ் இஸ் ஹியர், நோ உமன் இஸ் ஹியர். ஸோ இது நோட் பண்ணிக்கிங்க. அடுத்தது நான் இது ஸ்க்ரால் பண்ணுறேன். நோட் பண்ணிச்சு. ஏமன்ட் எவ்ரிஒன் ஆர் ஏடர், சாரி. ஸோ இதுக்கு என்னன்னா ஈச் ஒன் ஆஃப் யூ அப்படின்னு சொல்றதுக்கு வந்து
ஈச் இல்லை எவ்ரி ஒன் சொல்றதுக்கு ஏடர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏடர் ஷூலர் ஹேட் டைம் புக், எவ்ரி ஸ்டூடெண்ட் ஹேஸ் எ புக், ஏடர் வைஸ் திஸ், எவ்ரி ஒன் நோஸ் தட், ஏடர் ஸ்டார்ட் ஹேட் இயர் கெஷிஸ்டே, ஈச் சிட்டி ஹேஸ் இட்ஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ இது எப்படி சேஞ்ச் ஆகும்னா, ஃபார் மேஸ்குலினுக்கு வந்து ஏடர், ஃபெமினினுக்கு ஏடே, நாய்ச்சும்க்கு வந்து ஏடஸ், ப்ளூரல்ல வந்து ஆல சொல்லுவாங்க, ஆலுக்கு ஆல. அதே மாதிரி இருக்கேன் சம் ஆர் எனி, இது வந்து என்ன சொல்றது, அன்சர்டனிட்டி ஆர் நான் ஸ்பெசிஃபை பண்றதுக்கு. ஸோ இருகென்டைன் மன் ஹேட் அன்கெரோஃபன், சம் மேன் ஆர் அதர் கால், யாரோ ஒருத்தர் கால் பண்ணாரு அப்படின்னு சொல்றதுக்கு. இஷுசுகே இருகென்டைன் ரெஸ்டாரண்ட், ஐம் லுக்கிங் ஃபார் சம் ரெஸ்டாரண்ட், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ரெஸ்டாரண்ட், ஐம் லுக்கிங் ஃபார் அ ரெஸ்டாரண்ட், சம் ரெஸ்டாரண்ட். இருகென்டைன் இடு, எனி ஐடியா, எந்த ஐடியாவாக இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இந்த ஐன்ன்றது வந்து மண்ணுக்கு இருகென்டைன், ஃப்ரவுக்கு இருகென்டைன், இது நாய்ச்சும்க்கு வந்து இருகென்டைன். நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து எழுதணும் நம்ம ஆலிஸ், இதெல்லாம் எங்கே வரும்? Kann mir bitte jemand, can anyone help me? Jemand. Das ist keiner, ich habe, நான் யாரையும் பார்க்கல, no one. ஆஹா, niemand, no one. No one. Willst du எதா சாப்பிடுறியா? Etwas. Willst du etwas essen? எதா சாப்பிடுற? அப்புறம் fourth one, kann man hier Getränke kaufen? இது வந்து ஜெனரலா, can one buy he get drinks here? Können wir jetzt fahren? Hast du? எல்லாமே பேக் பண்ணிட்டியா? Alles. Hast du ganz sicher? நீ எதையும் மறக்கலன்னு நினைக்கிறேன். Next. ஸோ நீங்கள் உங்களுக்கு புரியலையா, கஷ்டமாக இருக்கா, நீங்கள் இந்த சென்டென்ஸ் அப்படியே படிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது வரும்போது சேம், அப்போ உங்களுக்கு புரியும் எந்த கான்டெக்ட்ஸில் வந்து ஏமன் நேமன் நெட்வர்ஸ் எல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏமன்ட் மண், ஏமன் நீமன் வந்து பர்சனுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. மண்ன்ற வேர்டு எப்போவுமே சிங்குலராக தான் ட்ரீட் பண்ணுறாங்க, தேர்ட் பர்சனாக. ஆலிஸ், எட்வஸ், வாஸ், நிக்ஸ் இதெல்லாமே திங்ஸுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, இது வந்து எட்வஸ் வாஸ் அப்படின்றதுக்கு ஹேஸ் டு வாஸ். ஸோ டு யூ ஹேவ் சம்திங், எதாவது சொல்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு, இல்லை கேட் எஸ் நீட் குட், எதாவது ப்ராப்ளம் எதுவா, நீ எதுவும் நல்லா இல்லையா? ஹேஸ் டு ஐன் ப்ராப்ளம், இஸ் சம்திங் பாதரிங் யூ, இல்லைன்னா தஸ் இஸ் யா ஐன் உபராஷன், தட் இஸ் த சர்ப்ரைஸ். ஸோ அவங்க எப்படி சொல்கிறாங்க? Gut gesagt. Etwas? Was? Hast du was? Ja, ich habe schon seit 2 Tagen Kopfschmerzen. Du bist so still. Ist was? Ich muss dir was sagen.
Sowas. Jetzt habe ich schon wieder den Schlüssel vergessen. ஸோ எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க கேட்டிங்களா? ஹேஸ்டு வாஸ் அப்படின்னா ஒருத்தரை பார்த்தா உடம்பு சரியில்லையா இல்லை எதா இருக்கா அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா ஹேஸ்டு வாஸ் அப்படின்னு கேட்கணும். ஸோ யாராச்சும் ப்ராப்ளமில் இருக்கிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இஸ் வாஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இல்லைன்னா எதா மறந்து போயிட்டோ இல்லை எதாவது சர்ப்ரைசிங்கான விஷயம் நடக்குதுன்னு ஸோ வாஸ், ஸோ வாட் அந்த மாதிரி, ஸோ வாட் அந்த மாதிரி கேட்கறதுக்கு. ஓகே, Aussprache, Rückfragen hören Sie und lesen Sie mit. ஸோ இது கேட்டுட்டு நீங்கள் படிக்க சொல்கிறாங்க. Wer spielt auf dem Festival? Namika. Wer spielt da? Namika, eine deutsche Sängerin. Sie hat Lieblingsmensch gesungen. Was hat sie gesungen? Lieblingsmensch. Warum kennst du das Lied denn nicht? Warum ich das nicht kenne? Vielleicht, weil ich nie Radio höre. ஸோ இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, வேர் ஸ்பீல்ட் ஆஃப் டைம் ஃபெஸ்டிவல் யார் ப்ளே பண்ணுறா அப்படின்னா நமிகா இருந்தாங்க. யாருன்னு மறுபடியும் கேட்குறாங்க. வேர் ஸ்பீல்ட்டா நமிகா அண்ட் டாய்ச்சே சாங்கரின் சி ஹேட் லீப்லிங் மென்ஷ் கெசிங்கர். ஸோ நமிகா அவங்க வந்து ஜெர்மன் சிங்கர். அவங்க லீப்லிங்ஸ் மென்ஷ்ன்ற பாட்டை வந்து பாடியிருக்காங்க. வாட் ஹேட் சி கெசுங்கன் மறுபடியும் அவங்க என்ன பாட்டு பாடியிருக்காங்க? லீப்லிங்ஸ் மென்ஷ். வரும் கேன்ஸ் டு த ஸ்லீப் டென்னிஸ்ட். ஸோ ஏன் உனக்கு இதை பற்றி தெரியலையா, இந்த பாட்டு தெரியாதான்னு கேட்குறாங்க. வரும் மிஷ் தாஸ் கெனனிக் ஏன் தெரியாதா? மேபி ஐ எம் நாட் லிஸ்னிங் டு த ரேடியோ. நான் வந்து எப்பவுமே ரேடியோ கேட்க மாட்டேன், அதனால எனக்கு தெரியல அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ருக் ஃப்ராகன்னா ஃபாலோ அப் கொஷின்ஸ். மறுபடியும் அதுவே ஏதாவது அவங்க ஆன்சர் பண்ணாங்கன்னா சேம் அதே கொஷின்ஸ்க்கு திருப்பி கேட்குறது. அதுக்கப்புறம் und ihre Musik fragen Sie 3 Personen. So what type of music you listen? Welche Concert, which concert already visited? One horse to gern Musik. நீங்க எப்போ மியூசிக் கேட்பீங்க? Welchen Star möchtest du gern live sehen? ஸோ எந்த ஸ்டாரை வந்து நீங்கள் லைவாக பார்க்கணுன்னு இதுன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் ஆன்சர். Ich höre gern Pop, ich höre jeden Abend Musik, ich war erst auf einem Konzert, auf dem letzten Konzert von Ed Sheeran, ich möchte gern. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஜெர்மன் சிங்கர்ஸ் அவங்களோட நேம். நீங்கள் வந்து நம்ம இந்தியன் சிங்கர்ஸோ அது நீங்கள் மாற்றி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ருக் ஃப்ராகா பாருங்க. Follow-up questions. Okay, ma'am. That's Note பண்ணியாச்சா? Okay. So அதுக்கப்புறமா ஸோ இது என்னென்னா, நீங்கள் மியூசிக் பேண்டை பற்றியோ இல்லை ஒரு மியூசிஷியன் பற்றி பேசணுன்னா அதை பற்றி பேசலாம். ஜி ஹைசன் அவங்களோட பேர் என்ன, ஏர் இல்லை ஜி ஹைஸ்ட்டு தனியாக பர்சன், ஹி ஆஷி அப்படின்னு சொல்லணும். எப்போத்துலேருந்து அந்த பேண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ அந்த பேண்டில் எத்தனை பேர் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, ஸோ அந்த பேண்டு எங்கேருந்து வராங்க. ஸோ லிப்ஸ்டன் எந்த பாட்டு வந்து ரொம்ப விரும்பி கேட்போம். ஸோ மியூசிக் ஸ்டைலு, த மியூசிக் இஸ் ராக்கிங், ஸ்னெல்லு இல்லை லாங்ஸாம், மெலோடிஷ். ஸோ தி ஸ்பீலர் ராக், அவங்க என்ன டைப் ஆஃப் மியூசிக் ஸ்டைல்ஸ் ப்ளே பண்ணுவாங்க, அவங்க மியூசிக்கில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, என்ன டைப் ஆஃப் சாங்ஸ் அவங்க பாடுவாங்க அப்படின்றது ஃபுல்லாகவே ஒரு பேண்டை பற்றியோ இல்லை ஒரு மியூசிஷியன் பற்றியோ நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணுன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதோட நம்ம வந்து